தயக்கம் காட்டாதே அடியே அடியே புதுவானில் தள்ளாதே அடியே அடியே விழி தூக்கம் கொள்ளாதே அடியே அடியே. ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான இமேஜஸ்லாம் பின்டரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஓகேவா. அதில் வந்து நல்லா ஹெச்டி குவாலிட்டியாக கிடைக்கும். நீங்கள் மூவி நேம் சர்ச் பண்ணாலே போதும், அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஹெச்டியான இமேஜஸ் வரும். நீங்கள் அதை 3D பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. பிக்சரெல்லாம் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிக்சார்ட் ஆப் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிட்டு மேக்கே காலேஜ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்கா ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்கா அதை கொடுத்துருங்க. அப்புறம் ரேஷியோவுக்கு போயிட்டு ஸ்டோரி கொடுத்துருங்க ஓகேவா. அடுத்து அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா மேலே டவுன்லோட் சிம்பிள் காமிக்குது, அதை கொடுத்துட்டு சேவ் அஸ் ஜேபிஜி. ஓகே, சேவ் ஆயிருங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. அடுத்து அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி சேவ் பண்ணோம்ல பிக்சார்ட் ஆப்பில் ஓகேவா, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பிளருக்கு போய்ட்டு இன்னர் பிளர் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, அப்படியே திரும்ப ஆட் எஃபெக்ட் போய்ட்டு லைட் அண்ட் கலர் போய்ட்டு எக்ஸ்பிரஷன் காமா அதை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இன்னர் பிளருக்கு போய்ட்டு அதை கொஞ்சம் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஒரு 120 வச்சுக்கிட்டு அடுத்த எக்ஸ்பிரஷன் காமாவுக்கு போய்ட்டு ஓகே உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே லாஸ்ட்டில் ஒரு ஆஃப் செட் டச் பண்ணிட்டு ஒரு 0.03 வச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ரீசெட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணி அலிட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே, கடைசி 6 லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி 6 லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. அடுத்த நீங்கள் எடிட் பண்ணீங்கள அதுக்கு போய்ட்டு அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு மியூசிக் வரணும், அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வரணும் ஓகேவா. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபோட்டோ. ஓகே, இதை அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுத்துட்டு அந்த இமேஜெலாம் நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது போன வீடியோ நான் எடிட் பண்ணப்போ இருந்தது ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துருங்க ஓகேவா. கொடுத்துட்டு அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து சைடில் இருக்குது ஓகேவா. ஓகே, கரெக்டாக வர மாதிரி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி லாஸ்ட் எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துடுங்க ஓகேவா. இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கடைசியில் நீங்கள் அந்த சாங் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேவா. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 2வது மாஸ்க்கு ஓகேவா, அதை எடிட் குரூப் கொடுத்துட்டு நான் அந்த இமேஜ் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஹீரோயின் ஃபோட்டோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். நான் இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு சைடில் இருக்குது ஃபோட்டோ ஓகேவா. 90 டிகிரிக்கு பண்ணிவிட்டு இதை நல்லா மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே வந்துடுச்சு பாருங்கள் கரெக்டாக. இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி லாஸ்ட்டுக்கு வரைக்கும் எண்டு வரையும் வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சா இப்போ கீழே 2 லேயர் இருக்கா, பட்டர்ஃப்ளை கீழே 2 லேயர் இருக்குது ஓகேவா குரூப்பு. அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்துட்டு நான் இந்த இமேஜை டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அடுத்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கீழே எடுத்துகிட்டு வந்துச்சுட்டு நான் இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாதிரி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஓகேவா. அதனால தான் நான் சைடில் இப்படி மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா அந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, அப்படியே பேக் வந்துடுங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு ஓகேவா. இப்போ அடுத்த செகண்ட் குரூப்பு கீழே இருக்க லாஸ்ட்டு குரூப்பை சேவ் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுத்துருங்க. அப்புறம் நான் அந்த இமேஜை டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அடுத்த மீடியா கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் வேறு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ நான் இந்த ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன்னா இது கீழே இடத்துல வந்து வச்சுட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு நல்லா மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே, கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி லாஸ்ட்டு எண்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. ஓகே, கடைசியில் நான் எரர் வரும் ஓகேவா. இந்த எடிட் பண்ணுறப்ப நமக்கு நிறைய எரர் வரும். நீங்கள் அந்த எரர்லாம் கரெக்டாக சரி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து அந்த மேலே க்ளவுடு போகுதில்ல, அது மட்டும் கொஞ்சம் இது மாறுது ஓகேவா, டைமிங் மாறுது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. அந்த கீ ஃப்ரேம் ஒன்று லாஸ்ட்டில் இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுருங்க. அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல வச்சுருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் கீ ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு பாருங்கள். இந்த ஹாட் பிஎன்ஜி வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹாட் பிஎன்ஜி எடுத்துகிட்டு வந்து இந்த 2 லேயர் கீழே வச்சுட்டு ஓகே இந்த இடத்துல வச்சுருங்க, சென்டரில் வச்சுருங்க ஓகே. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சா இப்போ அந்த ஹார்ட் இமோஜை அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணோமா அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஹார்ட்டோட டெம்ப்ளேட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிங்களா, அந்த லேயருக்கு முன்னாடி வரையும் வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் போயிட்டு லைட்டன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இது வந்து ஒரு 3 செகண்டுக்கு தான் இருக்கும் ஓகேவா. அதனால் நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு 2 செகண்டு வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. பேஸ்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி கடைசி எண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, நான் இப்போ எண்டு வரையும் வச்சுட்டேன். இப்போ வந்து நடுவில் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுவோம் ஓகேவா. அந்த லிரிக்ஸுக்கு இன்னொரு டெம்ப்ளேட் தரேன். எப்படின்னா நடுவில் வந்து ஃப்ளவர் எஃபெக்ட் மாதிரி வர மாதிரி. ஏன்னா அந்த டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்க ஓகேவா. அதனால் நான் அந்த டெம்ப்ளேட் தரேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணிட்டு பிளெண்டிங் போய்ட்டு லைட்டன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஓகேவா. அதை அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. அடுத்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடைசி எண்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி எரர்லாம் இருக்கும் ஓகேவா. அந்த எரர்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்படி ரிமூவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னா நடுவில் வந்து லைட் எஃபெக்ட் வரணும் ஓகேவா. அந்த லைட் எஃபெக்ட் எப்படி வர வைக்கிறதுனா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு கொடுத்துட்டு அதை ஃபில் ஏரியா கொடுத்துட்டு எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் திரும்ப ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்பிரஷன் காமா கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி கீழே ஆப்செட்டுக்கு வந்து அது ஒரு 8 வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் தேவை. அதனால் நம்ம இதை வந்து கொஞ்சம் இந்த அளவு இருந்தால் போதும் ஓகேவா. அதனால் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் வந்துட்டு வரும் பாருங்கள் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டு. இப்போ வந்து லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அப்படியே பேக் வந்துட்டு ஓகே, நான் இதில் வந்து தமிழ் லிரிக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் தமிழ் தான் வரணும், தமிழ் வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா. அடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல அந்த இதுக்கு போய்ட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒருத்தர் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு சைடில் சிம்பிள் இருக்கோ அதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும் ஓகேவா. இப்போ எடிட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன லிரிக்ஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா.
டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் அந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு, இது நம்ம வந்து எப்படி வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுனா, அந்த ப்ரீசெட் போய்ட்டு ஃபஸ்ட்டு 2 லேயர் கொடுத்துருப்பேன் ஓகேவா, அது ரெண்டையும் காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா. காப்பி 2 லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துட்டீங்களா, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவா. அவ்வளோதான் பாருங்கள், அந்த சிசி எஃபெக்ட் வந்துடுச்சு, அந்த இது வாட்டர் மார்க்கும் வந்துடுச்சு ஓகேவா. இப்போ அது எல்லாம் கடைசியாக எண்டுக்கு வந்துக்கோங்க ஓகேவா. எண்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி எரர் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த எரரை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ்.